ஹலோ கைஸ், வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்க இன்றைக்கி ஒரு நியூ வீடியோ பார்ப்போம். நேற்று நடந்த டபுள் ஹெட்டர்ஸில் 2 மேட்ச்சு 4 இன்னிங்ஸ் 4 டீம் சேர்ந்து மொத்த ஹிஸ்ட்ரியும் ஐபிஎல்லோட ஹிஸ்ட்ரியை திருப்பி போட்டு பார்த்துருக்காங்க. நிறையா ஹிஸ்ட்ரி பிரேக் ஆகிருக்கு, மேக் ஆகிருக்கு. வாங்க என்னென்னு பார்ப்போம். ஹிஸ்ட்ரினா சாதாரணமாக இல்லை கைஸ். ஒஸ்ட் பவுலிங் பேட்டிங் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பேட்டிங் டீமுக்கு. பேட்டிங் அதுக்கேற்ற மாதிரி வெறித்தனமாக ஆடிருக்காங்க கைஸ். அதாவது ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பை அன் இந்தியன் அண்ட் ஹையஸ்ட் தேர்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர், செகண்ட் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர். ஒரு ஓவர் ஃபுல்லாக பவுண்ட்ரியாக சுற்றி கட்டினார். அப்புறம் சில ஒர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ், கேட்ச் ட்ராப்ஸ் விட்டு பிடிப்பாங்க. இங்கே பிடிச்சதெல்லாம் விட்டாங்க கைஸ். ஈவன் ஜடேஜா அவர் கூட ஒரு கேட்ச் விட்டுருக்காரு. அப்புறம் ஒரு ரிங்கா ரோசஸ் ஆரஞ்சு கேப்பை விட்டு மாற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிஏ சக்தி யோகேஷ். அதுக்கு முன்னாடி லுங்கி ஈடி ஒரு ஹெட்டில், அதாவது ஒரு நெக் பிரேஸில் ஒரு அடி வாங்கினார் கேட்ச் பிடிக்க போய் மிட்டான்லேருந்து. அவர் கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருந்தார், அன்கான்ஷியஸ், எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் கண்ணு முழிச்சு பேசினார், திரும்ப மயக்கம் போட்டார். ஸ்ட்ரக்சரில் ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போனாங்க. அவருக்கு எதுவும் ஆகலை, அவர் ஸ்டேபிளாக தான் இருக்கார். பிஎல்கே மேக்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. அவர் சீக்கிரமாக வந்துடுவார். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு நம்ம ராகுலோட ரெக்கார்ட் தான். 152 நாட் அவுட். எப்படி அடித்தார்னே தெரிலங்க. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பை அன் இந்தியன், அப்புறம் தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இண்டிவிஜுவலாக அடிச்சது. என்ன ரெக்கார்டுங்க. சும்மா யார் போட்டாலும் சகல், அர்ஷதீப், பேட்லெட்டு, யான்சன் யார் போட்டாலும் அடிக்கிறார். அவுட் ஆஃப் த கிரவுண்ட் அடிக்கிறாருங்க. ஆல்ரெடி இந்த ரெக்கார்டை வந்து அபிஷேக் சர்மா வச்சுருந்தார். பட் அவர் 141. இப்போ அதை பிரேக் பண்ணி 152 அடிச்சிருக்கார் ராகுல். அதெல்லாம் எனக்கு கிறிஸ் கெயில் ரெக்கார்ட்லாம் உடஞ்சிடுமோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. கடைசியில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டார். ஆனால் செம்ம பேட்டிங்க. இந்த பேட்டிங்கை வச்சு லிஸ்ட்லேயே இல்லாமல் ஆரஞ்சு கேப்புக்குள்ளே வந்தார் பாருங்க அவர் என்ட்ரி. எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. செகண்ட் ரெக்கார்டை பார்க்கலாம் வாங்க. 6, அதாவது 6 ரெக்கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அடித்தார் வைபவ் சூரியவன்ஷி. என்ன காட்டுறாருங்க. ஒரு சின்ன பையன் வந்து தேர்டு ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரெண்டுமே அவர் தான் வச்சுருக்காரு. 103 ரன்ஸ் 37 பால்ஸில். அடுத்து அவர் வந்து ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு போனார் பாருங்க. எல்லாம் என்ன ஆரஞ்சு கேப்லேயே ஐடியாவில் இருக்காங்கன்னு தோணுது. வாங்க கைஸ், தேர்ட் ரெக்கார்டை பார்க்கலாம். 2 மேட்ச் தானே, பெருசாக எவ்வளோ ஸ்கோர் வர போகுதுன்னு பார்த்தா 2 மேட்ச்சில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காட்டடி அடிக்கிறாங்க கைஸ். 986. எப்படி கைஸ் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்துச்சுன்னு பார்த்தா, ராகுல் 152 நாட் அவுட்டு, நிதிஷ் ராணா 91, பிரப்சிமிரன் சிங் 76 ஆஃப் 26, ஸ்ரேயஸ் 71, பிரியான்சாரியா 41, சூரியவன்ஷி 103 ஆஃப் 36, ரான் கிஷன் 74 ஆஃப் 31, அபிஷேக் 57 ஆஃப் 29, நிதேஷ்குமார் 36 ஆஃப் 18, டெனவன் ஃபெரரா 33 அடிச்சிருக்காரு. எப்பா பஞ்சாப் 265 அடிச்சு, டெல்லி 264 அடிச்சு, அங்கிட்டு பார்த்தா ராஜஸ்தான் 228, சன்ரைசர்ஸ் 229 அடிச்சு, ஒரே நாளில் 986 ரன்னு. எப்பா ரெக்கார்ட்னா இதான் ரெக்கார்டு அப்படின்ட்டுருக்கு. பவுலர்ஸ்லாம் பாவாங்க. நெக்ஸ்ட் வாங்க ஃபோர்த் ரெக்கார்ட் பார்க்கலாம். 4 6 கிரவுண்டை சுற்றி காட்டுறாங்க. 96 4 அந்த ஒன் டேயில், 59 6 ஒன் டேயில். நம்ப முடியாத மாதிரி அடிக்கிறாங்கங்க. என்ன அடி. அடுத்து ஃபிஃப்த் ரெக்கார்டை பார்க்கலாம் வாங்க. அவன் பவர் பிளேயில் 50 ரன்னை தாண்ட முடியாமல் இருக்கான். 116 வித்தவுட் லாஸ், செகண்ட் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர். என்ன காட்டுறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அன்கேப்ட் பிளேயர்ஸ் பப்பப்பா. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரெக்கார்டை பார்க்கலாம் வாங்க. இது வித்தியாசமாக இருக்குது எனக்கு. எல்லாம் ஆரஞ்சு கேப் வச்சு ரிங்கா ரோசஸ் விளாட்றாங்க. டிசி விசஸ் பஞ்சாப் நடக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் விராட் கோலி கேப் வச்சுருந்தார் ஆரஞ்சு கேப்பை. ஆஃப்டர்நூன் மேட்ச் ஃபினிஷ்ட் ஆகினதுக்கப்புறம் ராகுல் கேப் வச்சுருந்தார். ஈவினிங் ராஜஸ்தானோட ஃபர்ஸ்ட் இன்னிங் முடிஞ்சோடனே வைபவ் சூரியவன்ஷி வச்சுருந்தார். அதே மொத்த மேட்சும் முடிஞ்சோடனே அபிஷேக் சர்மா என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது. செவன்த் ரெக்கார்டை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஓவருக்கு 2 பவுண்ட்ரி அடித்தாவே பெரிய விஷயமா. வாங்க, எல்லா பாலும் பவுண்ட்ரி தான். நிதிஷ் ராணா நான் குறைஞ்சவனா வா, 6 4 4 4 6 வச்சுக்கோ, கிரவுண்டை சுற்றி காட்டுவேன். 8th ரெக்கார்டை பார்க்கலாம் வாங்க. கேச்சஸ் வின் மேட்சஸுமாங்க. பட் இது கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட், சொல்கிறதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை 12 கேட்ச் விட்டாங்க டோட்டலாக ஒன் டேயில் மட்டுமே. சஷாங்க் சிங் கேஎல் ராகுல் கேட்சை விட்டார். அவர் சும்மா விடுவாரா. 152 நாட் அவுட்டு. வாங்க வச்சு செய்கிறேன்னு செஞ்சார். அதுலேயும் வச்சு எல்லா ஓவரையும் வச்சு எழுத்தாரு பாருங்க. கருண் நாயர் சும்மா இருக்காமல் 2 கேட்ச், 28ல் 1 35ல் 1. ஸ்டேசர் விடுவாரா. நீங்கள் விட்டால் நான் விட மாட்டேன். 71ல் வந்து நிறுத்தினார் வண்டியை. லுங்கிங்கிட்டே ஒரு கேட்ச் ட்ராப்பு, அதை நான் கேட்ச் ட்ராப்னு சொல்ல மாட்டேன். அவர் அதை அட்டம் பண்ணாமே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் இந்த மேட்ச்லாம் அடுத்த மேட்ச் எப்பயாச்சும் தேவைப்படுவார். ஏன்னா அவர் வரதுக்கு ஒரு 2-3 மேட்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக வருவாருங்கிறாங்க. அடுத்த மேட்ச்லேயும் ஜுரியல் டக் அவுட் ஆன போன டிராவிஸ் ஹெட்டுக்கு விட்டார். பட் சீக்கிரமாக 6லேயே அவுட் ஆகிட்டார் டிராவிஸ் ஹெட்டும்.
ஈவன் ஜடேஜா கூட கேட்ச் விட்டாருங்க. அபிஷேக் ஒரு கேட்ச் விட்டார். அபிஷேக் ஓங்கிற ரியாக்ஷன் கொடுத்தாரு. அபிஷேக் ராஜஸ்தானை ஓன்னு வச்சு அடிச்சிட்டாருங்க. ஜடேஜா வந்து சிஎஸ்கேல இருக்கும்போது சூப்பராக கேட்ச் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக் நம்ம தான் கேட்குறேன். போட்டு விடுங்க, லைக்கை பார்த்துக்குவோம். சரி, இதில் உங்களுக்கு பிடிச்ச ரெக்கார்ட் எது, பீட்டனோட ரெக்கார்டு இல்லை மேக் பண்ண ரெக்கார்டு எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது வந்து இந்த ராகுலோட 152 நாட் அவுட் ஆஃப் 67 ஜஸ்ட்டில். அதுக்கப்புறம் சூரியவன்ஷியோட 103 குட்டி குழந்தை அடித்தார் 36 அப்புறம் அந்த ரிங்கா ரோசஸ் ஆரஞ்ச் கேப்பில். இதோட வீடியோ முடிச்சு பாய். இல்லை இன்னும் முடியலை, இருங்க இன்னும் 9th ரெக்கார்டு இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இல்லை இன்னொரு ரெக்கார்டு இருக்குது. ஹையஸ்ட் சேஸ் எவர் இன் ஐபிஎல் பஞ்சாப் கிங்ஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லிக்கு எதிராக அசால்ட்டாக அடித்தாங்க. பவர் பிளே செகண்ட் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோரு. நான் ராகுல் 150 265 சேஸ் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன். அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க. பஞ்சாப் அவங்க ரெக்கார்டை அவங்களே பீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஹையஸ்ட் சேஸ் பண்ணியிருந்தாங்க, திரும்ப அவங்களே தான் ஹையஸ்ட் சேஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க 10th ரெக்கார்டை பார்க்கலாம். 10th ரெக்கார்டு ஏன்னா நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நான் அவ்வளோ ரெக்கார்டை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். இது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு. எனக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம்ல. இப்போ பாய்.